இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழணும்னா அப்புறம் எதுக்கு ஒரு கல்யாணம்? ஒரு பொண்ணு நம்ம பண்ற எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணா அப்ப அவளுக்கு நம்ம மேல லவ் இல்லைன்னு அர்த்தம், அவளுக்கு நம்ம மேல அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். சொல்லுவாங்களே இந்த தண்ணி தொளிச்சு விடுறேங்கிறது, அந்த மாதிரி. ஒன்னு சொல்றேன் ப்ரோ, குடும்பத்தில் இருக்கவங்க தண்ணி தொளிச்சு விடுறதோட கொடுமை கட்டின பொண்டாட்டி நம்மளை தண்ணி தொளிச்சு விடுறது. அப்படியான ரிலேஷன்ஷிப் நிலைக்காது. என்ன ப்ரோ பாக்குறீங்க? அதாவது ப்ரோ அவனுக்கு இந்த பிலாசபிலாம் ரொம்ப புதுசு, அதான் அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கான் மச்சான். என்னடா மச்சான், இந்தா அடி குடிடா குடி. ப்ரோ இதெல்லாம் விடுங்க, நீங்க உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க ப்ரோ. என் ஒய்ஃப், ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணுகிட்ட அவன் என்னெல்லாம் எதிர்பார்ப்பான்? ஜாலியா ஊற சுத்தணும், நினைச்சப்ப போன் பேசணும், அப்பப்ப லைட்டா டச்சிங் டச்சிங் கிசிங் கிசிங். என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? அதெல்லாம் உண்டு தானே? அப்பெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. முதல்ல வீராக்கு அவளோட ஃபேமிலி தான் பெருசு. அவளோட ஃபேமிலினா அவளோட ஃபேமிலி மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் சேர்த்து தான் சொல்றேன். ப்ரோ நான் ரோட்ல குடிகாரனா சுத்திட்டு இருந்தேன் ப்ரோ. என்ன எவனும் மதிக்கவும் மாட்டான், குடும்பத்திலையும் சரி வெளியவும் சரி. இவன் ஒரு ஊதாரி, ஊர்படாம தான் போவான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 4 பேர் என்ன மதிக்கிறாங்க, வீட்டுல எங்க அப்பா மரியாதையா பாக்குறாரு. இதெல்லாம் யார் உருவாக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் மட்டும்தான். கட்டின புருஷன் குடிச்சா பொண்டாட்டி தடுக்கணும், சரக்கு பாட்டில தொட்டாலே பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிப்பான்னு பயம் வரணும். அப்படி இருந்தாதான் அவளுக்கு நம்ம மேல உரிமை இருக்கு, அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சார் எனக்கு குடிச்சிருக்கீங்களா? எனக்கு பிடிக்கல. நீங்க குடிக்கிறதும் எனக்கு பிடிக்கல. ஊரே நம்மளை பார்த்து பயப்படும். நான் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனா பொண்டாட்டிட முடியாது. உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நான் வாழ்க்கையில பயப்படுற ஒரே ஆள் என் பொண்டாட்டி மட்டும்தான். அது ஒரு மாதிரி தனி சுகம் ப்ரோ. நிறைய பேரு பொண்டாட்டி பேச்சை கேட்டா பொண்டாட்டி தாசன், பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டே திரிராம் பாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அசிங்கம் கிடையாது ப்ரோ. பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் ப்ரோ, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். மரா போலாமா? சரி ப்ரோ, டேக் கேர். ஓகே.